எந்த ஒரு கஸ்டமர் கேர் நம்பரையும் கூகுளில் டைரெக்டாக சர்ச் பண்ணி அந்த ரிசல்ட்டில் வர நம்பரை கால் பண்ணி நீங்கள் தேடாதீங்க. என்ன பிரச்சனைங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ எஸ்பிஐயோட கஸ்டமர் கேர் அல்லது ஃபோன்பேயோட கஸ்டமர் கேர் அல்லது ஐஆர்சிடிசியோட கஸ்டமர் கேர். இப்போது ஐஆர்சிடிசியில் நீங்கள் புக் பண்ண பார்க்குறீங்க ட்ரெயின் டிக்கெட்டு, டிக் பண்ணிட்டு புக் ஆகலை, ஆனால் உங்களோட பணம் டெபிட் ஆகிட்டு. அப்போ திடீர்னு என்ன பண்ணுறீங்க, கூகுளில் போய் சர்ச் பண்ணி ஐஆர்சிடிசியோட கஸ்டமர் கேர்னு சர்ச் பண்ணுறீங்க. அதில் நிறைய நம்பர் வருது, ஒரு நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணுறீங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, சைபர் கிரிமினல்ஸ் ஏகப்பட்ட நம்பர்ஸ், கிட்டத்தட்ட 37,000 நம்பர்ஸ் இந்த மாதிரி கஸ்டமர் கேர் நம்பர்ஸ் கூகுள் பேயோடது ஃபோன்பேயோடது அப்படின்னு பதிஞ்சு வச்சுருக்காங்க. இப்போது நீங்கள் அதில் கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ், நீங்கள் புக் பண்ண டீட்டெயில்ஸ், உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் ஓடிபியை கலெக்ட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துருவாங்க. அதனால எந்த ஒரு காரணத்துக்காகவும் கூகுளில் டைரெக்டாக போய் சர்ச் பண்ணி அதுலேருந்து வர ரிசல்ட்ல இருந்து ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏமாந்துடாதீங்க. என்ன பண்ணணும்னா, டைரெக்டாக அந்த ஆப்பில், இப்போது கூகுள் பேனா கூகுள் பேயில் ஹெல்ப் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்லேயே இருக்கும், அதில் போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா அதோட அஃபீஷியல் வெப்சைட்ஸ் www.googlepay.com அந்த வெப்சைட்டில் போய் அதில் இருக்கிற ஹெல்ப் ஆப்ஷனில் நீங்கள் போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் கூகுளில் டைரெக்டாக வர ரிசல்ட்டில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அந்த நம்பரில் சைபர் கிரிமினல்ஸ் அட்டன் பண்ணி உங்கள் பணத்தை எடுத்துருவாங்க.